Hi guys, வணக்கம். வெல்கம் டு ஒரு வியூ சொல்லிட்டு மாஸ்டர் சேனல் அண்ட் திஸ் இஸ் யுவர் அரவிந்த். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படத்தோட ரிவ்யூ இஸ் வெப்பன். ஸோ ரிவ்யூக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் வாங்க ரிவ்யூக்குள்ளே போகலாம். வெப்பன். ஸோ என்ன மாதிரி மூவி இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி யார் லீட் ஆக்டிங்காக பண்ணியிருக்காங்கன்னா வசந்த் ரவி, அப்புறம் சத்யராஜ், அப்புறம் தன்யா ஓப். ஸோ இவங்க 3 பேர் தான் லீட் ஆக்டிங்கில் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அண்ட் என்ன மாதிரி ஸ்டோரி இது அப்படின்னு பார்க்க போனீங்கன்னா ஒரு மாதிரி ஒரு சூப்பர் ஹியூமன் சப்ஜெக்ட் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஸோ அப்பாவுக்கும் பையனுக்கும் உண்டான ஒரு ரிலேஷன்ஷிப் அந்த மாதிரியும் கூட சொல்லிக்கலாம். அண்ட் லைக் ஆக்சுவலாக ஸ்டார்டிங் ஸ்க்ரீன் பிளே அப்படின்னா ஸ்டார்டிங் ஒரு 2-3 மினிட்ஸ் ஒரு சின்ன ஒரு ஸ்டோரி மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அந்த ஸ்டோரி ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு. அங்கேருந்து அந்த ஸ்டோரி தான் அந்த ஆக்சுவல் சப்ஜெக்ட்டுக்கே அதான் ஒரு ஸ்டார்டிங் ஒரு இது மாதிரி. ஸோ அங்கேருந்து எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்றது தான் அந்த ஒரு 2-3 மினிட்ஸ் ஸ்டோரி நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து ரியல் இப்போ ப்ரெசென்ட்டில் நடக்கிற மாதிரி சில சீன்ஸ்லாம் வரும். ஸோ அந்த சீன்ஸ் வந்து ஒரு மாதிரி கட் பண்ணி ஸ்க்ரீன் பிளே வரும். ஸோ கொஞ்சம் ஏதோ ஒரு நடந்துட்டு இருக்கும், அங்கேருந்து அப்படியே கட் பண்ணி திரும்ப அடுத்த சீன் வந்துடும். ஒரு மாதிரி அங்கங்கே கட் பண்ணி வந்தனால ஒரு மாதிரி கண்டினியூஷன் இல்லை. ஆக்சுவலாக அது என்ன நடக்குதுன்றதே நம்மளுக்கே புரியாத மாதிரி இருந்துச்சு. ஒரு இன்டர்வல் தாண்டி வரைக்குமே நம்மளுக்கு ஆக்சுவலாக அது புரியல என்னதான் நடக்குதுன்னு. இன்டர்வல் தாண்டி அந்த செகண்ட் ஹாஃப்ல கொஞ்சம் பாதியில தான் லைக் என்னன்றதே கொஞ்சம் கரெக்டாக நம்மளாலே எல்லாத்தையுமே கனெக்ட் பண்ண முடிஞ்சுது. அந்த மாதிரி தான் இருந்துச்சு. பட் அந்த ஒரே ஒரு சர்ப்ரைஸ் மட்டும் தான், அந்த சர்ப்ரைஸும் இல்லை, அந்த ஒரே ஒரு எலமெண்ட் மட்டும் தான் ஆக்சுவலாக அந்த செகண்ட் ஹாஃப்ல வர அந்த ஒரு எலமெண்ட்காக தான் மொத்த படமே அப்படின்னு சொல்லலாம். எனக்கு அந்த அளவுக்கு பிடிச்ச மாதிரி தெரியல. மேபி வசந்த ரவியோட ஸ்கிரிப்ட் செலெக்ஷன்ஸ்லாம் நம்மளுக்கு முன்னாடியே தெரியும். நிறைய படம் கொஞ்சம் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக தான் பண்ணியிருப்பா. ஸோ அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டுன்னு சொல்லலாம். பட் படம் அந்த அளவுக்கு நல்லா இருந்துச்சான்னு கேட்டால் அந்த அளவுக்கு இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஓகே, ரொம்ப நார்மல் சுமாரான மூவி அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஒரு சூப்பர் ஹியூமன் சப்ஜெக்ட்னும் போது இன்னும் கொஞ்சம் மாதிரி வேற மாதிரி கூட யூஸ் பண்ணியிருக்கலாம். இன்னும் கொஞ்சம் நல்லாவே அதை யூட்டிலைஸ் பண்ணியிருக்கலாம். அந்த சப்ஜெக்டை ஸ்டோரியை கரெக்டாக இது பண்ணி ரைட்டிங்ஸ் கொஞ்சம் மிஸ் ஆன மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. அதுவும் அந்த கிளைமேக்ஸில் வர ஃபைட்ஸ் எல்லாமே ஒரு மாதிரி காமெடியாக இருந்த மாதிரி, ஒரு மாதிரி கிரிஞ்சாக காமெடியாக இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஒரு மாதிரி ரியலிஸ்டிக், என்னதான் சூப்பர் ஹியூமன் சப்ஜெக்டாக இருந்தால் ஒரு மாதிரி ரியலிஸ்டிக்காக கொஞ்சமாக இருந்தால் நல்லா இருந்திருக்கும். அது ஒரு மாதிரி ஃபன்னியாக இருந்தவனால அது அந்த அளவுக்கு செட் ஆகலை அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். அண்ட் அதான் ஸ்க்ரீன் பிளே அங்கங்கே விட்டு தொட்டு சும்மா அங்கங்கே பண்ண மாதிரி இருந்தனால அந்த அளவுக்கு கனெக்ட் பண்ண முடியல எதுவுமே நம்மளால. ஏதோ ஒன்று நடக்குதுன்னு சும்மா ஏதோ ஒன்று பார்க்கணுன்ற மாதிரி இருந்துச்சு. ஒரு இன்ட்ரெஸ்டாக போயோ இல்லை ஸ்டோரி செம்மையாக போதே இந்த டைமில் என்ன நடக்கும் அந்த ஒரு இதோ எதுவுமே இல்லை படத்தில். அந்த ஒரே ஒரு செகண்ட் ஹாஃபில் வர அந்த ஒரே ஒரு சீக்வன்ஸ், ஒரே ஒரு 5 மினிட்ஸ் சீன்ஸ் மட்டும் தான். அந்த சீனுக்காக மொத்த படம் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அந்த ஒரு சீன் தான் ஆக்சுவலாக அந்த மொத்த படமே. மற்றபடி பெருசெல்லாம் ஒன்றும் எனக்கு டச் ஆகவோ இல்லையோ இல்லை எது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவோ எங்கேயுமே போகல ஸ்க்ரீன் பிளே. ஸோ ரொம்ப சுமாரான ஸ்க்ரீன் பிளே அப்படின்ற மாதிரி தான் சொன்னோம். பிஜிஎம்ஸ் ஓகே, அந்த சூப்பர் ஹியூமன்ஸ்க்குன்னு மாதிரி கொஞ்சம் ஃபைட்டிங்ஸ் டைமில் கொஞ்சம் ஃபைட்டிங் சீக்வன்ஸ்லாம் வர பிஜிஎம்லாம் கொஞ்சம் ஓகேவாக இருந்துச்சு. மற்றபடி கேட்சாக இது பெருசாக புதுசாக ஒன்றும் இருந்த மாதிரிலாம் தெரியல. ஓகேவான படம் தான். லைக் ஃபேமிலியோட தேட்டரில் போய் பார்க்கணும் அந்த மாதிரிலாம் கிடையாது. மேபி ப்ராப்ளி ஓடிடியில் வந்ததுக்கப்புறம் பொறுமையாக கூட பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவேன். அண்ட் காமெடிஸ் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. காமெடி சாங்ஸ் அந்த மாதிரி எதுவுமே டச் ஆகிற மாதிரியும் எதுவுமே பெருசாலாம் இல்லை. ஸோ சும்மா ஒரு மாதிரி ஃப்ளாட்டாக இருக்க ஒரு படம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லலாம். ஒரு இன்ட்ரெஸ்ட் எடுத்து பார்க்கணுன்ற மாதிரிலாம் கண்டிப்பாக இல்லை. ஸோ அந்த அளவுக்கு மூவி எதுவுமே இல்லை. சும்மா ஒரு டைம் வேணால் ஓடிடியில் வந்ததுக்கப்புறம் வசந்த் ரவி ஆக்டிங் இல்லைன்னா சத்யராஜ்காக பார்க்கணுன்னா பார்க்கலாம். மற்றபடி இப்போ நார்மல் பேசிக் ஸ்டோரியை சும்மா எடுத்து வச்சுருக்காங்க. சூப்பர் ஹியூமன் சப்ஜெக்ட் சொல்லி சும்மா எடுத்து வச்சுருக்காங்க, அவ்வளோதான். மற்றபடி அதில் கேட்சியாக ஒரு ஏதோ ஒரு சீக்வன்ஸ் இல்லைன்னா ஏதோ ஒரு சீன் செம்மையாக இருக்குது, டச்சிங்காக இருக்குது, இல்லை ஏதோ ஒரு சர்ப்ரைஸோ இல்லை ஏதோ ஒரு ரிவீலிங் மூமெண்ட் அந்த மாதிரிலாம் எங்கேயுமே பெருசாக ஒன்றும் சஸ்பென்ஸ் அந்த மாதிரிலாம் இல்லை. ஸோ சும்மா சுமாரான மூவி தான். பொறுமையாக ஓடிடி வந்ததுக்கப்புறம் பார்த்துக்கோங்க, அவ்வளோதான். அண்ட் நம்ம சேனல் சார்பாக அந்த மூவி கொடுக்குற ரேட்டிங் இஸ் 2 out of 5. அண்ட் இன்னும் இந்த மாதிரி நிறைய மூவி ரிவ்யூஸ் பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னொரு வீடியோவில் உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுற வரைக்கும் இட்ஸ் அரவிந்த் saying